குக்டு தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். டோனட்ஸ் எப்படி வீட்லயே செய்யறதுன்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு 1/2 கப்பு பால் எடுத்துக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் வினேகர் சேர்த்துக்கோங்க. நல்லா இதை ஒரு விஸ்கர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 கப்பு தயிரை சேர்த்துட்டு 1/4 கப்பு உருக்கின வெண்ணெயையும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் வனிலா எசன்ஸும் 1/4 கப்பு சர்க்கரையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா சர்க்கரை உருகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 கப்பு மாவு எடுத்துக்கோங்க. அதுல 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நாம செஞ்சு வச்சிருக்க கலவையை இதுல பாதி ஊத்திட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இது நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற கலவையையும் ஊத்திட்டு நல்லா பிசைய போறோம். நல்லா ஸ்மூத்தான சாஃப்டான மாவா இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். இப்போ இதை பிசைஞ்சிட்டு மூடி போட்டு 15 நிமிஷம் வச்சிடுங்க. அதுக்கப்புறமா எடுத்து ஒரு சப்பாத்தி கல்ல வச்சு நல்லா இதை தேய்க்க போறோம். ஈவனா தேய்ச்சதுக்கு அப்புறமா இதை டோனட் ஷேப்ல உருண்டையா வெட்டி எடுத்துக்க போறோம். இப்போ இதோட நடுவுலையும் நம்ம சின்ன சின்னதா உருண்டையா வெட்டி வெளியில எடுத்துட போறோம். இப்போ இந்த டோனட் ஷேப்ஸை எடுத்து மீடியம் ஹாட்டா இருக்கிற எண்ணெயில இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வறுத்து எடுக்க போறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரா ஃப்ளஃபியா இது நல்லா பொங்கி வெந்து வெளியில வரும். அப்ப இதை நம்ம வெளியில எடுத்துடலாம். இப்போ இதை நீங்க பிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க. இப்போ இதுக்கு டாப்பிங்ஸ் நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். கேரமலோ, சாக்லேட் சாஸோ, சாக்கோ சிப்ஸோ, உங்களுக்கு பிடிச்ச டாப்பிங்க இது மேல போட்டுட்டு நீங்க இந்த டோனட்ஸை சர்வ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியா இருக்கும். இந்த எக்லெஸ் ஈஸ்ட்லெஸ் டோனட். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.